ஹலோ டாக்டர் ராஜன். ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபயர்னா என்ன? நெருப்புடா அப்படின்றீங்களா? எஸ், ஃபயர் அப்படின்னா ஃபயர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி. இதை பற்றி நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ரிசால்வ். ஃபயர் இன்றைக்கு இந்த விஷயம் ஃபினான்ஸ் உலகத்தில் ரொம்ப பரவலாக தீவிரமாக பரவிட்டுருக்கு. அதை தான் ஃபயர் அப்படின்றது ஒரு ஆக்ரனம் சொல்லுவோம். ஆக்ரனம்னா தமிழில் சுருக்கெழுத்து. எப்படின்னா ஒரு சொல்லுடைய ஒரு வேர்டுடைய முதல் எழுத்துக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தையாக கொண்டு வருவாங்க. அதுதான் ஃபயர். எஃப் ஃபார் ஃபினான்ஷியல், I for independence, R for retirement, E for early. Financial independence, retire early அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து தான் உங்களோட நான் இன்னைக்கு பேச போகிறேன். என்ன இன்னைக்கு அந்த ஃபயர் என்ற விஷயத்தை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மில்லேனியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இது ரொம்ப ஆர்வம் காட்டப்படுது. ஒரு 42 வயதை சார்ந்த ரவி என்பவர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ரொம்ப காஸ்ட்லி ஹோட்டலில் தங்குறார். அந்த ஹோட்டலுடைய சிறப்பு என்னென்னா, பெட்ரூமே கடலுக்கு அடியில் வச்சுருக்கிறாங்க. 4000 உயிரினங்கள், அதாவது கடல்வாழ் உயிரினங்களை பார்த்துக்கிட்டே அந்த பெட்ரூமில் அவர் இருக்கலாம். இப்போ ஒரு கேள்வி, 42 வயசில் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற இவருக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, எப்படி குடும்பத்தோட இவ்வளோ நேரத்தை அவர் ஸ்பெண்ட் பண்ணுறார் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, இந்த ஃபயர் என்ற ஒரு விஷயத்தை அவரோட வாழ்க்கையில் அவர் பின்பற்றிட்டு வர்றாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி. வேலையை விட்டுட்டு சீக்கிரமாக அவர் ரிட்டையர் ஆகிருக்கிறாரு. இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கும் ஆர்வமாக தான் இருக்கும். அது எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யோசிக்கணும். இந்த ரவின்றவர் எப்படி செஞ்சார், எப்படி அவரால் முடிஞ்சிச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காரணுன்னா பணம் தேவையாச்சே. அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இருக்கா? அவ்வளோ பணம் இருந்தால் தான் உங்களுடைய டெய்லி செலவெல்லாம் நீங்கள் செலவழித்து குடும்பத்தை நடத்த முடியும். அப்போது இந்த ரவின்றவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு, அவர் எப்படி இவ்வளோ பணத்தை சேர்த்தார்? அதுக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்னா, நிதி சுதந்திரம், அதாவது பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதை எப்படி நம்மளால் அடைய முடியும்னா, நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், பாண்ட்ஸ் வாங்கியிருக்கணும், சாவரன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும்னா முதலீடு செஞ்சுருக்கணும். அந்த முதலீடுலாம் நீங்கள் செஞ்சிட்ட பிறகு தான் அது உங்களுக்கு வருமானமாக மாதம் மாதம் வரும். அப்போ தான் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இந்த ஃபயரை வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். எல்லாரும் என்ஜாய் பண்ணலாமான்னா முடியும். இதை செய்யணும். இல்லாதவங்க என்ன செய்யலாம்? இன்னைக்கு இந்திய இளைஞர்கள் மத்தியில் இந்த நிதி சுதந்திரம், அதாவது பொருளாதார சுதந்திரத்தை ரொம்ப விரும்புகிறாங்க. சீக்கிரமாக ரிட்டையர்ட் ஆகிட்டு இந்த வேலையோட பிடியிலேருந்து தப்பிச்சு சுதந்திரமாக வாழலாம், நம்மளோட வாழ்க்கையை நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி அமைச்சிக்கலான்றத இளைஞர்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் நம்ம அவசரப்பட்டு இதில் இறங்கிட முடியாது. இது எல்லாருக்கும் பொருந்துமானா இது கேள்விக்குறி தான். யார் யாருக்கு பொருந்தும், யார் யார் இதை எடுக்கலாம், அப்படி முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மில்லேனியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இளைஞர்களுடைய வயது வரம்பு, இவங்கெல்லாம் எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும் பிறந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1981 1996 பிறந்தவங்களெல்லாம் மில்லேனியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, வேலையிலேருந்து நின்றுன்னு மட்டும் இல்லாமல் தங்களுக்குன்னு ஒரு வருமானம் மாதம் மாதம் வரணும். ஆனால் அது எதுலேருந்து வரணும் அப்படின்றதுல அவங்களே முடிவு பண்ணணும்னு விரும்புகிறாங்க. நாட் ஸ்டாப் ஒர்க்கிங் பட் ஸ்டாப் டிபெண்டிங் ஆன் ஒர்க். தனக்கு பிடிச்ச ஒரு வேலைகளை செய்வதில் அமைத்து கொள்வதில் தான் இந்த மில்லேனியல்ஸ்லாம் ஆர்வம் காட்டுறாங்க. இந்த நிதி சுதந்திரம், ஃபயர், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி, இதெல்லாம் முதல்ல எங்கே தொடங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் சிலிகான் வேலி என்ஜினியர்ஸ் கிட்ட தான் முதல் தொடங்குச்சு. அவங்களாம் கொஞ்ச நாள் நல்லா வேலை செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வச்சுட்டு அந்த பணத்தை கொண்டு தங்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்யலாம். உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஹார்ஸ் ரேஸ் கிளப்பில் போய் சேர்ந்துப்பாங்க, ஸ்கீயிங் கிளப்பில் போய் சேர்ந்துப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ரெஸ்லிங்கில் சேர்ந்துப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. தினந்தோறும் காலையில் எந்திரிக்க வேண்டியது, அவங்களுக்கு என்னென்னலாம் வேலை பிடிக்குதோ அதை போய் அவங்க செய்வாங்க. நமக்கும் அப்படி அமைஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா?
அதை நம்ம செய்யணும்னா அதுக்கு சில முறைகள் இருக்குது, அவங்களுக்கு தான் அது பொருந்தும். எல்லாரும் அவசரப்பட்டு இந்த ஃபயரில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கே ஃபயர் பிடிச்சிடும். சமீபத்தில் ஒரு சர்வே நடத்தினாங்க. அந்த அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் தான்டன் பாரத் எல்எல்பி. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா 43% இளைஞர்கள், அதாவது 22 வயசை சார்ந்தவங்கலாம் 55 வயசுலேயே ரிட்டையர் ஆகிட்டு உட்காரணும், வீட்டில் இருந்து தங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னா 58 இல்லை 60 வயசில் ரிட்டையர் ஆவாங்க. கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பென்ஷன் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும் பென்ஷன் கிடைக்கிறதில்ல. அப்போ பென்ஷன் இல்லைன்னா எப்படி உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வரும்? உங்களுக்கு மாதம் மாதம் யார் காசு கொடுப்பா? யார் உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் போடுவா? அந்த காசை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச வேலையெல்லாம் நீங்கள் எப்படி செய்ய முடியும்? அப்படி நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ஒத்து வருமானு பாருங்கள், அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு செய்யலாம். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஃபயர் அடிச்சிடும். இப்போது எப்படி நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கலாம்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு என் மேலே கூட கோவம் வரலாம். எப்படின்னா, உங்கள் வருமானத்துக்கும் கம்மியாக உங்கள் வாழ்க்கை முறையை அமைச்சிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் 40,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சிங்க, மாதம் 10,000 தான் செலவு பண்ணணும், மீதி 30,000 சேர்க்கணும். ஆன்லைன் ஷாப்பிங்கை நிறுத்தணும். வெளியில் ஹோட்டலுக்கு அதிகமாக போகிறத சொல்லப்போனால் போகாமே இருந்துட்டு அதனால வரக்கூடிய காசை நீங்கள் சேர்த்து வைக்கலாம். ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பதில் ட்ரெயினில் போகலாம், அப்போ கொஞ்சம் காசு சேவ் பண்ணும். அப்புறம் உங்களோட வருமானத்தில் 60% சேவிங்கில் சேர்த்து வைக்கணும். அது முடியுமான்னு பாருங்கள். 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 சேர்த்து வச்சுட்டு 40,000 உங்கள் குடும்ப செலவுக்கு முடியும்னா இந்த ஃபயர் உங்களுக்கு ஒத்து வரும். அதான் உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம். இன்வெஸ்ட் பண்ணுறதுனா முதலீடு செய்ய சொல்கிறோம். முதலீடு செய்யும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா காம்பவுண்டிங்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். அப்படின்னா வட்டி கூட்டல், உங்களோட வட்டி தொகை அதிகமாக பெருகும். அந்த வட்டி தொகை பெருக பெருக மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு தொகையை நீங்கள் எடுத்து செலவு பண்ணலாம். அதுக்கு தான் சேர்த்து வைக்க சொல்கிறது. முதலீடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த முதலீடு அதிகமான வட்டியில் இருந்து உங்களோட பண தேவைக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை செலவழித்து உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். முதலீடு பண்ணாமல் சேர்த்து வைக்காமல், அதாவது சேவிங்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு காம்பவுண்டிங் என்ற ஒரு விஷயம் எப்படி நடக்கும்? உங்களோட வட்டி எப்படி பெருகும்? அப்புறம் எப்படி மாதம் வரும்? சார், வரத்து வாய்க்கும் கைக்குமே போயிடுது, நாங்கள் எங்கே சார் சேர்த்து வைக்கணும் முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான். அப்படி அந்த அளவுக்கு சேர்த்து வைக்க முடியாது, நமக்கு மாதம் மாதம் சம்பாதிச்சு தான் ஆகணும்னா அவங்க இந்த ஃபயர் என்ற ஒரு விஷயத்தை யோசித்து அது அவங்களுக்கு தேவையா பொருந்துமான்னு யோசிக்கலாம். எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க. சார், மாதம் மாதம் எனக்கு இஎம்ஐ இருக்குது, ரெண்ட் இருக்குது, நான் எங்கேருந்து சேர்க்கறது? ஆனால் இந்த பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இஎம்ஐ இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டுக்கு ரெண்ட்டு கட்டுற நிலைமை இருந்தாலும் சரி, குறைஞ்சது 10%லேருந்து 20%னா நீங்கள் முதலீடு பண்ணணும் அல்லது சேர்த்து வைக்கணும். பக்கெட்னு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். பொதுவாக பக்கெட்னா தண்ணி பிடிச்சி வைக்கிற பக்கெட் நினச்சிட்டிங்களா? அந்த பக்கெட்டை நினச்சிங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு, அதாவது உங்களோட பெண் பிள்ளை அல்லது ஆண் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஒரு பக்கெட்டில் நீங்கள் சேர்த்து வைக்கணும். அடுத்தது எஜுகேஷன், அதுக்கு ஒரு பக்கெட்டை வச்சிங்க, அந்த பக்கெட்டில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். இப்படி கல்யாணத்துக்கு படிப்புக்கு நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப் ஆகிடுறீங்க. மீதி பணத்தை மறுபடியும் முதலீடு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபயரை விரும்புனீங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் வேலையை விட்டுட்டு உங்களுடைய முதலீட்டில் இருந்து அந்த வட்டி காம்பவுண்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, காம்பவுண்டிங், அந்த வட்டி பெருக்கல்ல இருந்து எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பிடிச்சமான விஷயங்களை செலவு பண்ணி வாழ ஆரம்பிக்கலாம். இன்ஃப்ளேஷன் என்ற ஒரு விஷயத்தையும் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இன்ஃப்ளேஷன்னா பயந்துடாதீங்க. ஏதோ எக்கனாமிக்ஸ்குள்ளேயும் ஃபினான்ஸ்குள்ளேயும் சார் போயிட்டாருன்னு கடுப்பாயிடாதீங்க. ஒன்றும் இல்லை. இந்த இன்ஃப்ளேஷனை ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம். பணவீக்கம்னு சொல்லுவோம். எப்படின்னா, இன்றைக்கி சர்க்கரையோட விலை, அதாவது சுகரோட விலை 45 ரூபான்னு வச்சிங்க. 5 வருஷம் கழிச்சு அது 45 ரூபா இருக்காது, அது 80 ரூபாக 100 ரூபாவாக மாறி இருக்கும். அப்போ நீங்கள் சேர்த்து வைக்கிற இந்த காசு நாளைக்கு நீங்கள் சர்க்கரையை வாங்கும்போது அது அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் சேர்த்து வைக்கும்போது இந்த பணவீக்கம், விலை அதிகமாகிடுச்சு இல்லையா, அதையும் பார்த்து தான் நீங்கள் சேர்த்து வைக்கணும். அப்போ நீங்கள் சேர்த்து வைக்கிறது அந்த 5 வருஷம் கழித்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்றவங்க இந்த நிதி சுதந்திரத்தையும் பொருளாதார சுதந்திரம், அதாவது இந்த ஃபயர் என்ற விஷயம் நமக்கு பொருந்துமா ஒத்து வருமானு நீங்கள் யோசிச்சுட்டு முடிவெடுக்கலாம்.
நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம கூட இருக்கிறவங்கள 4 வகையான ஜெனரேஷன், அதாவது 4 வகையான சந்ததிகள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா யார் யாருன்னா பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜென் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜென் இசட்ன்னு சொல்லுவாங்க, ஜென் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க, ஜென் ஒய்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேபி பூமர்ஸ் அப்படின்றவங்க 1945 1965 ஆண்டுகளுக்குள்ள பிறந்தவங்கள பேபி பூமர்ஸ், கொஞ்சம் வயசானவங்க. இவங்களோட நம்ம சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஜென் எக்ஸ்ன்னு சொல்கிறவங்க வந்து 1965 1980 ஆண்டுக்குள்ள அந்த வரம்பில் பிறந்தவங்க. அவங்க நமக்கு அக்காவா, அண்ணனா, மாமாவா, அங்கிளா, ஆண்டியா அந்த லெவலில் கூட இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க இருப்பாங்க. ஜென் ஒய் அப்படின்னு சொல்கிறவங்க 86 96 ஆண்டு வரம்புக்குள்ளே பிறந்தவங்க. அவங்களும் நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஜென் ஒய்க்கு தான் இன்னொரு பேர் வந்து மில்லேனியல்ஸ். இவங்கள வந்து இணைய தலைமுறை அப்படின்னா இன்டர்நெட் யுகத்தில் பிறந்தவங்க, அதிகமாக டிஜிட்டல் நாலேஜ், இன்டர்நெட்டை பற்றி தெரியும், நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல விஷயங்களை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஃபயர் நிதி சுதந்திரத்தின் மேல் ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் 2 குரூப் இருக்குது. அவங்க யாருன்னா ஜென் இசட், ஜென் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பொதுவாக இப்போ பேசிகிட்டு இருக்குங்களேன், என்னோட பிள்ளைங்களாம் இந்த வயது வரம்பில் வருவாங்க. ஜென் இசட், ஜென் ஆல்ஃபா, மில்லேனியல்ஸ். இவங்களுக்கு வந்து இப்போ சுதந்திரம்னா ரொம்ப பிடிக்குது, ஃப்ரீடம். யாருக்கிட்டேயும் வேலை செய்கிறது, யாருக்கிட்டையும் அடிமையாக போய் உக்காந்துட்டு இருக்கிறது, சம்பளத்துக்கு கையேந்தி நிற்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கிறது. ஸோ இந்த ஃபயர்ன்ற கான்செப்டை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் மெத்தட், ஏதாவது ஒரு குறுக்கு வழியிலையாவது போய் அடைஞ்சிடணும்னு சொல்லி பல இளைஞர்கள், அதாவது என்னோட வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எனக்கு அப்புறம் பிறந்த இந்த சந்ததிகளில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு ஆர்வம் அதிகமாக வந்துச்சு. டிஜிட்டல் வேர்ல்டில் பிறந்தவங்களுக்கு அத்தனையும் இவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. பாட்டம் லைன், முடிவுரையில் நான் என்ன கொண்டு வர விரும்புகிறேன்னா, இந்த ஃபயர் யாருக்கெல்லாம் பொருந்தோன்றதை சுருக்கமாக நான் கொண்டு வந்துடுறேன். யாருக்கெல்லாம் நல்ல உயர்வான சம்பாத்தியம், ஹை பேயிங் ஜாப்ஸ், அவங்க இதை யோசிக்க ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் 2 லட்சம் நம்மளுடைய இந்திய பொருளாதார நிலைமையில் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு வேளை இது பொருந்தலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இந்த பிஎஃப்க்கு மேலே என்னால் 20% சேர்க்க முடியும், என் குடும்பத்துடைய சூழ்நிலை சாதகமாக இருக்குன்னா அவங்க இந்த நிதி சுதந்திரத்தை, அதாவது ஃபயர் அப்படின்ற ஒரு கான்செப்டை யோசிக்கலாம். யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்குது, ஓன் ஃப்ளாட் இருக்குது, மார்ட்கேஜில் இல்லை, அடமானம் கிடையாது, அவங்களுக்கு இது பொருந்தும். அப்பா அம்மா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ இல்லையோ, ஒரு விஷயம் நமக்கு கொடுக்காம இருந்தால் அதான் பெரிய சந்தோஷம். கடன் கொடுக்காம இருந்திருக்கிறாங்களா, நிச்சயமாக அவங்க நல்ல அப்பா அம்மா தான். இன்னைக்கு உங்களோட அப்பா அம்மா எந்த கடன்லையும் உங்களை வைக்காமல், அவங்களுக்கு பதிலாக நீங்கள் கடனை கட்டணுன்ற கட்டாயம் இல்லாமல் ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்தால் இந்த ஃபயர்ன்ற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென் இசட், மில்லேனியல்ஸ், அந்த இளைஞர்கள் கூட்டம், டிஜிட்டல் வேர்ல்டில் பிறந்தவங்க, இணைய தலைமுறை, இவங்கெல்லாம் தான் இதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க, அவசரமும் படுறாங்க. எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை இறங்கிடக்கூடாது. நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு, இன்னும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, இதை பற்றி நிதி ஆலோசகர்கள், இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபயர் உங்களுக்கு பொருந்தும். ஃப்ரெண்ட்ஸ், டு ஸ்டே கனெக்டட், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ராஜன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.